இப்பொழுது சிறப்புரையாக மார்க்க கல்வியின் சமகால நிலையும் அதன் கட்டாய தேவையும் என்பதை பற்றி வழங்க வர இருக்கிற சகோதரர் மௌலை அப்துல் பாசித் அல் புகாரி எம்பி அவர்களை இங்கு அழைக்கிறார். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே இறையேந்திக் கொள்கிறேன். அல்லாஹ் நம்முடைய இந்த தேவையை நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் நம்மை இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதே நோக்கத்தோடு நம்மை செல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, மார்க்க கல்வியின் சமகால நிலையும் அதன் கட்டாய தேவையும், அதாவது இன்றைய ஷரீஅத்துடைய கல்வியின் நிலைப்பாடும் அதிலே நம் சமூகத்தின் அக்கறைகளும் கவலைகளும் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, அஷ்ஷரீஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஷரீஆ, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வை பற்றி அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு இந்த பூமியிலே வந்தார்களோ, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு இந்த பூமியிலே வந்தார்களோ, எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் அவர்களை அனுப்பினானோ, அல்லாஹ் இந்த வானத்தை எதற்கு படைத்தானோ, இந்த பூமியை எதற்கு படைத்தானோ, எதற்கு மனிதர்களை படைத்தானோ, எதற்கு ஜின்களை படைத்தானோ, எதற்கு மரணத்தை படைத்தானோ, எதற்கு யௌமுல் கியாமாவை படைத்தானோ, எதற்கு மஹ்ஷரை படைத்தானோ, எதற்கு விசாரணையை படைத்தானோ, இப்படி அல்லாஹ் உருவாக்கிய அத்துணை அம்சங்களையும் சேர்த்ததுதான் இந்த அல்லாஹ்வுடைய கல்வியான மார்க்க கல்வி, ஷரீஅத்துல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய கல்வி, அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வி, அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய கல்வி. அல்லாஹ் எதற்கு இந்த பூமியை படைத்தானோ அந்த நோக்கத்தை விவரிக்கக்கூடிய கல்விதான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்வி. உலக கல்விகளிலே உலகத்தின் நோக்கங்களை, உலகத்தின் சட்டதிட்டங்களை, உலகத்தின் செல்வங்களை சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியில் அல்லாஹ்வை தேட முடியாது, அல்லாஹ்வின் மார்க்கத்தை தேட முடியாது, மறுமையின் அறிவை தேட முடியாது, சொர்க்கம் நரகத்தின் அறிவை தேட முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம். எதை கற்றுக் கொடுக்கிறது? எதை கற்றுக் கொடுக்கிறது? உலக கல்விகள் எதை கற்றுக் கொடுக்கிறது? எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழலாம், எப்படி அடுத்தவர்களுடைய உரிமைகளை சூறையாடலாம், எப்படி அடுத்தவர்களின் உரிமைகளுக்கு பங்கு விளைவிக்கலாம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படி மறுமையை மறக்கலாம்,
எப்படி அல்லாஹ்வை மறக்கலாம்? எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மறந்து வாழலாம்? இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விதான் இந்த உலகத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விகள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலக கல்விகளின் நிலைமை இதுதான். மறுக்க முடியுமா? மறுத்து பேச முடியுமா? அல்லாஹ் மாற்றுவாராக. இரண்டு கல்விகள் என்று மார்க்கத்திலே பிரிவு இல்லை. மக்கள் பிரித்து விட்டார்கள். உலகத்தையும் மார்க்கத்தையும் தனியாக பிரித்துவிட்ட உலக கல்விக்கும் மார்க்கத்திற்கும் இப்போது எந்த சம்பந்தமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். மார்க்க கல்வி, அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வி. அன்பிற்கினியவர்களே, இந்த கல்வியை நீங்கள் விரும்பினால் படிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்பினால் படிக்க முடியாது. ஏன்? இது நீங்கள் விரும்பி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் யாரை தன்னுடைய மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறானோ, தன்னுடைய கல்விக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் அளிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்களை தேர்ந்தெடுப்பது, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடிய, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மக்களை மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு அதிபதியான, அரிசின் அதிபதியான, சூரியனின் அதிபதியான, சந்திரனின் அதிபதியான அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அவர்களை. அவனுக்கு தெரியும் யாரை கொண்டு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்வதென்று. ஆனால் இன்றைய சமூகத்தின் நிலைமை, இன்றைய மார்க்க அறிஞர்களின் நிலைமை இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல உலமாக்களை தவிர அத்துணை மார்க்க அறிஞர்களின் நிலைமையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை வருவதற்கு முன்னால் மார்க்க அறிஞர்களின் வருகையை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். அவர்களை அண்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்திஸுஹு மினன் நாஸ் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்லில் உலமா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் மறுமை ஏற்படும் பொழுது மார்க்க அறிவை அல்லாஹ் எடுத்து விடுவான். விளக்கம் என்ன? மார்க்க அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வான். அவர்களின் உயிரை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ஹத்தா இதா லம் யத்ருக்கு ஆலிமன். இதுவரை அறிந்தவர்களே மக்களுக்கு மத்தியிலே இருக்க மாட்டார்கள். இத்தகதன் நாஸு ரூஸன் ஜுஹாலன். உண்மையை பார்க்கிறோம். முட்டாள்களை, மடையர்களை, மார்க்கம் தெரியாத வீரர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி கேட்டால், அல்லாஹ்வை பற்றி கேட்டால், மார்க்க சட்டங்களுக்கு விளக்கம் கேட்டால், ஃபஅஃப்து பிகைரி இல்மின். இல்மு இல்லாமல், மார்க்கம் இல்லாமல், அறிவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஞானம் இல்லாமல் விளக்கம் சொல்வார்கள். மனம் போன போக்கிலே அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பேசுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபதல்லு வஅலது. அவர்களும் வழிகெட்டுக் கொள்வார்கள், மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழும் பொழுது ஐயுர்ஃபஅல் இல்ம் வயக்ஸுருல் ஜஹல். இல்மு எடுக்கப்பட்டு விடும். என்ன அர்த்தம்? என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது? மக்களுக்கு மார்க்கத்தின் ஞானம் குறைந்துவிடும், மார்க்கத்தை நோக்கிய தேடல் குறைந்துவிடும்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு மக்கள் நேரங்களை கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் காட்டுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? உண்மை நிலையா இல்லையா? மேம்பாலத்திலே கற்றுக்கொள்ளலாம் மார்க்கத்தை. என்ன மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் வாதம் என்ன? மேம்பாலம். கோடைக்கால வகுப்பு வந்தால் அதிலே தம் பிள்ளைகளை அனுப்பி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள சொல்லலாம். மற்ற மாதங்களிலே அவர்கள் உலக கல்வியை கற்றுக்கொண்டு வாழட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், கற்றுக்கொள்ளலாம். மாதங்கள் தடையதற்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி எது? கல்வி எதுங்க? என்ன கல்வி எது? சுப்ஹானல்லாஹ், இல்முத்தீன், மார்க்க கல்வி. இதை கற்றுக்கொள்வதில் ஒரு மனிதன் அலட்சியம் செய்தால் யாரை அலட்சியம் செய்கிறான்? அவன் யாரை அலட்சியம் செய்கிறான்? அல்லாஹ்வை அலட்சியம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை அலட்சியம் செய்கிறான். அல்லாஹ்வின் மார்க்கத்தை விளையாட்டாக எடுக்கிறான். இத்தஹது தீனன் லஇப வ லஹ்வா. உண்மையதுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாதிகளுடைய தன்மையை சொல்லுகிறான். அவர்கள் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள் என்பிருக்கிறவர்களே. ஒரு சமூகத்தை, ஒரு நற்சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தை சரியான சமூகமாக, நேர்வழி சமூகமாக, அல்லாஹ்வுடைய உதவியுடைய சமூகமாக மாற்ற வேண்டும் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா சொன்னார்கள், சின்ஃபான் மின் உம்மத்தி இதா ஸலஹு ஸலஹ الناس وإذا فسدوا فسد الناس. இரண்டு கூட்டத்தார்கள் என் சமூகத்திலே அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டால், அவர்கள் சரியான வழியில் சென்று விட்டால் சமூகம் சரியான வழியில் சென்றுவிடும். அந்த இரண்டு கூட்டத்தார்கள் கெட்டுவிட்டால் சமூகம் கெட்டுவிடும், சமூகம் சீரழிந்து விடும், சமூகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகிவிடும். அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அவர்கள் கற்பனை செய்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ், சமூகத்தின் தலைவிதி இந்த இரண்டு சமூகத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. அல் உமரா அல் ஃபுகஹா அல் உலமா. தலைவர்கள், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், சமூகத்திற்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அறிமுகம் செய்யக்கூடிய உலமாக்கள். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் கட்டிவிட்டால் போதும், இந்த சமூகத்தின் மொத்த அம்சத்தையும் கெடுத்து விடலாம். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் நேர்வழி அடைந்தால், இவர்கள் சீர்திருத்தம் அடைந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீர்திருத்தி விடலாம். இந்த கிரிவுகளை பார்க்கிறோம். இன்றைய உலமாக்களுடைய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அவர்கள் மனம் போன போக்கிலே மக்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதை, அல்லாஹ் மார்க்கத்திலே தடை செய்திருப்பதை தங்களுடைய மன இச்சை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பதை, பித்அத்துகள் என்ற பெயரிலே, அனாச்சாரங்கள் என்ற பெயரிலே, ஷிர்க் என்ற பெயரிலே, மௌது என்ற பெயரிலே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத வழிகளை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியதாக இந்த சமூகத்தில் வழிகெடுத்தவர்கள் யார்? வழிகெடுத்தவர்கள் யார்? யார்? உலமாக்கள். இல்லா மாஷா அல்லாஹ், இல்மை கொண்டு அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த உலமாக்களை தவிர மக்களுக்காக, செல்வத்திற்காக, பணத்திற்காக, மரியாதைக்காக, கலாச்சாரத்திற்காக, ஊரின் வழக்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வளைந்து கொடுத்து போகக்கூடிய இந்த உலமாக்களை சொல்கிறார்கள். இவர்கள் நேர்வழி அடைந்தால், இவர்கள் திரும்பிவிட்டால், இவர்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் திரும்பிவிட்டால், சுப்ஹானல்லாஹ், அதற்கு பிறகு குழப்பம் தேவையா சமூகத்திலே? அதற்கு பிறகு தடுமாற்றம் தேவையா?
அதற்கு பிறகு மக்களிடத்திலே குழப்பங்களும் வழிகேடுகளும் இருக்குமா? இல்லையே. ஒரு சமூகத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறவர்களே, ஒரு சமூகத்தின் தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு சரியான கூட்டம் ஒன்று இருக்குமானால் அது உலமாக்களை தவிர, மார்க்கத்தை சுமக்கக்கூடிய அந்த ஆளுங்களை தவிர வேறு யாராலும் இந்த சமூகத்தை திருத்த முடியாது. பார்க்கிறோம், இந்த உலமாக்களை உருவாக்குவதிலும் இந்த ஆளுங்களை உருவாக்குவதிலும் தன்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை கற்று, மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம், எந்த வேட்கை எங்கே சென்றது சமூகத்தை விட்டு? எங்கே சென்றது சமூகத்தை விட்டு? ஒரு காலத்திலே இன்றைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மதரசாக்களிலும் தன் மகன் படிக்க வேண்டும் என்று வரிசையில் நின்று சேர்த்து வருவார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆலிமாவது உருவாகுவார். தன் பிள்ளை எப்படியாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக எப்படியாவது தன் பிள்ளையில் ஒருவனை மதரசாவை அனுப்பி படிக்க வைப்பார்கள். இன்று அந்த மதரசாக்களின் நிலைமை என்ன? ஆயிரம் உலமாக்களை கட்டி பாதுகாத்து வெளியேற்றிய அந்த மதரசாக்கள் இன்று 1-2 மாணவர்களுக்கு ஊராக சென்று பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள் என்று. இந்த குழப்பம் இந்த நாட்டில் மட்டும்தான். இந்த குழப்பம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்த மார்க்க கல்வியிலிருந்து மக்கள் பிரிந்து சென்றது இன்றைய இந்த காலத்தில், இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் மட்டும்தான் அங்கிருக்கிறவர்களே. ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லை? ஏன் தன் பிள்ளை அல்லாஹ்வுக்காக வாழ்வதில் ஆர்வம் இல்லை நம் பெற்றோர்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி கணவனை இழந்து வாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தார்கள் என்ற செய்தியை கேட்ட பிறகு தன் மகன் அனஸ் சிறு பிள்ளையாக இருக்கிறார். அவனுடைய கரத்தை பிடித்து அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய நபியே, ரசூலே, வஹாதா அனஸ், இது என் பிள்ளை அனஸ், வஹாதிமுக, இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாளனாக என் மகனை நான் நியமிக்கிறேன். எதற்கு கொடுத்தார்கள் தன் பிள்ளை? எதற்கு கொடுத்தார்கள்? ஒரு தாய் வருகிறாள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் தாயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாய்? என்ன காரணம் நீ சொல்லுவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் 5 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். எனக்கு அல்லாஹ் 5 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். அந்த 5 ஆண் பிள்ளைகளும் இந்த போரிலே ஷஹீதாகிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தாய் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் பிள்ளை இந்த போர்க்களத்திலே இறந்து விட்டான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் சொர்க்கத்திலே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நரகத்திலே இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பேன். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயே, ஏன் கவலைப்படுகிறாய்? ஒரு பிள்ளை சொர்க்கத்திலே இல்லை, சொர்க்கத்திற்கெல்லாம் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சொர்க்கத்திலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய கல்வி எது? அந்த சொர்க்கத்திலே உங்கள் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய கல்வி எது? அல்லாஹ்வை பற்றி அறியாத கல்விகள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி
மறுமையை பற்றி அறிவிக்காத கல்வியே இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை பொறுத்தவரை அந்த கல்விகளை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து பிழைப்பதற்காக. ஆனால் அது இன்றைய சமூகத்தின் நோக்கமாக இருக்கவில்லை. அவன் பிறக்கும் பொழுது திட்டமிட்டு விடுகிறார்கள். என் பிள்ளை டாக்டராக மாற வேண்டும், என் பிள்ளை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக மாற வேண்டும், என் பிள்ளை இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்க வேண்டும். செல்வத்தை சம்பாதிப்பதில் எந்த படிப்பு அதிகமாக செல்வத்தை சம்பாதித்து கொடுக்குமோ அந்த படிப்பை என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும். பிள்ளை பிறந்த பிறகு நோக்கத்தை தீர்மானித்து விடுகிறார்கள். கூடாது என்று சொல்லவில்லை. உங்கள் பிள்ளைகளை மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ மாற்றுவது தவறு என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் அதை நோக்கமாக ஆக்கி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்காதீர்கள். அதை நோக்கமாக கூறி உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியின் சிறப்புகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படிப்பதற்கு அல்லாஹ் யாருக்கு ஆர்வம் ஊட்டுகிறான் தெரியுமா? நபியை பார்த்து, தூதரை பார்த்து, ஹபீபை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கல்வியில் சிறந்த கல்வி, கல்வியில் சிறந்த கல்வி. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியில் இந்த கல்வியை விட சிறந்த கல்வி கிடையாது. தௌஹீதுடைய கல்வி மறந்துவிட்டார்களே. தௌஹீதுடைய கல்வியை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதை இன்றைய சமூகத்தின் பெற்றோர்கள் மறந்துவிட்டார்களே. அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற ஞானம் இல்லை பிள்ளைகளுக்கு. அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி விவரம் இல்லை. பிள்ளைகள் பிறந்த உடனேயே அவர்களை ஸ்கூலிலே சேர்க்கிறார்கள். எந்த ஸ்கூலிலே? எந்த ஸ்கூலிலே? எந்த ஸ்கூலிலே, எந்த கல்வி நிறுவனத்திலே அல்லாஹ்வை மறக்கடிப்பார்களோ, எந்த கல்வி நிறுவனத்திலே அல்லாஹ்வை மறக்கடித்து அவர்களுடைய கொள்கையை தன் பிள்ளைக்கு, அவர்களுடைய கலாச்சாரத்தை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பார்களோ அந்த கல்வி நிறுவனத்திலே பிறக்கும் பொழுதே சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? தன் பிள்ளை மஜூசியாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? தன் பிள்ளை யகூதியாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? சோதனையிட்டு பாருங்கள், சோதனையிட்டு பாருங்கள். ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அழைத்து ஈசா, ஜீசஸ் யார் என்று கேட்டு பாருங்கள். சன் ஆஃப் காட். ஒரு முஸ்லிம் பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை சன் ஆஃப் காட். تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا. எந்த வார்த்தைக்காக வானம் வெடித்து சிதறட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, எந்த வார்த்தைக்காக பூமி நொறுங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்கு குமாரன் இல்லை, அல்லாஹ்விற்கு மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய தௌஹீதை உடைப்பது யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள் நபியே, மக்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீதுடைய கல்வியை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் கல்வியில் சிறந்த கல்வி. சுப்ஹானல்லாஹ். இதை கற்றுக் கொடுங்கள், இதை கற்றுக் கொடுங்கள். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் சொல்லுகிறானே, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று. அது என்ன கல்வி? உலக கல்வி. அல்லாஹ் சொல்லுகிறான்,
துன்யாவுடைய கல்வியை கற்றவர்களும் படிக்காத பாமரர்களும் சமமாகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றவர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றாத முட்டாள்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறார் பாருங்கள். உயர்த்துகிறான் அவர்களின் தரஜாக்களை அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் ஸலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை நோக்கி புறப்படுகிறானோ அவனுடைய சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் திறந்து வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னல் மலாயிகா லதலவு அஜ்னிஹதஹா ரிதாஅன் லிதாலிபில் இல்மி. மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை இல்மை கற்றுக்கொள்பவர்கள் மீது போடுகிறார்கள், விரிக்கிறார்கள். எந்த இல்மை? உங்கள் துன்யாவுடைய கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் மீது அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஆலிம்களின் மீது. சுப்ஹானல்லாஹ். வ இன்னல் ஆலிம لا يستغفر له من في السماوات ومن في الارض حتى الحيتان في الماء. இந்த உலகத்திலே உள்ள வானத்திலே உள்ள அனைத்து படைப்புகளும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மனிதனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. ஹத்தல் ஹைதான், கடலிலே வாழக்கூடிய மீனினம் கூட. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா. என்ன சிறப்பு, என்ன சிறப்பு! உங்கள் பிள்ளை டாக்டராக படித்தால் என்ன மரியாதை, உங்கள் பிள்ளை இன்ஜினியராக படித்தால் என்ன மரியாதை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆலிமாக மாறினால், மார்க்க கல்வியை தெரிந்த ஒரு மனிதனாக ஒரு மனிதன் மாறினால் அவன் நபிமார்களின் வாரிசாக மாறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அன்பியா லம் யுவர்ரிது தீனாரன் வலா திர்ஹமன். ஆலிம்கள், அந்த உலமாக்கள், அந்த வரஸத்துல் அன்பியாக்கள் எங்கள் திர்ஹமுக்கோ எங்கள் தீனாருக்கோ வாரிசு அல்ல. இன்னமா வரஸு அல் இல்ம. அவர்கள் எதற்கு வாரிசுகள்? கல்விக்கு வாரிசுகள், அல்லாஹ்வுடைய கல்விக்கு வாரிசுகள், மறுமையை அறிவிக்கக்கூடிய கல்விக்கு வாரிசுகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுடைய சகோதரிகளை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த உலக கல்விகளால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக கல்விகள் தேவையில்லை, விட்டு புறக்கணியுங்கள் என்று நான் பேசவில்லை. அது நம்முடைய நோக்கம் அல்ல, அதை கற்பது நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்ல, அது நம்முடைய தேவை, அவ்வளவுதான். நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதுதான் இந்த பூமியிலே. இந்த உலக கல்விகளால் உங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களை சீரமைக்க முடியுமா அல்லது சீர்கெடுக்க முடியுமா? எதை கற்றுக் கொடுக்கிறது? பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்கிறது, எப்படி வட்டி வாங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது, எப்படி அடுத்தவர்களின் சொத்துக்களை சூறையாடி அடுத்தவன் தலைமேல் ஏறி உட்கார வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த கல்விகள் உங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களை சுத்தப்படுத்துவா? இந்த கல்வியை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தால் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக மாறாது. மார்க்க கல்வியை சேர்த்துக் கொடுங்கள், மார்க்க கல்வியை முன்னிலைப்படுத்திக் கொடுங்கள். இந்த கல்விகள் வந்தால் அந்த கல்விகளை அடியோடு கரைத்து விடும், அழித்து விடும். சுப்ஹானல்லாஹ். இந்த கல்விகள் உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துமா? உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகளை போக்குமா? فإنما لا تعمل الأبصار ولكن تعمل القلوب التي في الصدور. அவர்களின் பார்வைகளில் குறையல்ல, அவர்கள் பார்வைகளில் குறையல்ல,
அவர்களின் கல்விலே குறை இருக்கிறது. அந்த குறையை நீக்குவதற்கு நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? உங்கள் பிள்ளையை அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சியவனாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விற்கு மட்டுமே அவனை மட்டுமே நோக்கமாக கொண்டு உங்கள் பிள்ளை வளர வேண்டும் என்றால், எந்த கல்வியை கொடுத்தால் அந்த பிள்ளை அல்லாஹ்வை பயப்படும்? இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்த ஆலிம்கள் மட்டுமே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லாதவன் அல்லாஹ்வை எப்படி பயப்படுவான்? அவன் அல்லாஹ் என்று கூறி என்ன பலன் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் யார் என்று தெரியவில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் நம் முஸ்லிம்களில் பலருக்கும் தெரியவில்லை. எங்கோ இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், உலகமெல்லாம் இருக்கிறான் இறைவன். அந்த பெண் யாருக்கு சுஜூது செய்கிறாள்? அந்த குழந்தையை யாருக்கு சுஜூது செய்ய வைக்கிறாள்? அல்லாஹ்வை அறியாத, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அறியாத அந்த பிள்ளை தொழுது என்ன பலன்? அந்த தாய் அல்லாஹ்வை அழைத்து என்ன பலன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை பெண்ணிடத்திலே கேட்டார்கள், பெண்ணே ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? ஃபஅஷாரத் இல ஸமா, அந்த பெண் தன்னுடைய கையை வானத்தை நோக்கி காட்டினாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, இந்த பெண் மூமினான பெண் தான் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்றார்கள் அடியார்களே. அல்லாஹ் அக்பர். இந்த இல்மை கொண்டுதான், இந்த மார்க்க கல்வியை கொண்டுதான் இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய, இந்த சமூகத்தை ஒரு அபூபக்கராக, ஒரு உமராக, ஒரு உஸ்மானாக, ஒரு அலியாக, ஒரு ஃபாத்திமாவாக, ஒரு கதீஜாவாக, ஒரு ஆமினாவாக ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவர்களை போன்ற சமூகத்தை உருவாக்க முடியும். நன்மைகளை யாரால் ஏவ முடியும்? தீமைகளை யாரால் தடுக்க முடியும்? யாரால் ஏவ முடியும்? மார்க்கத்தை அறிந்தவன் தானே, நன்மையை அறிந்தவன் தானே நன்மையை ஏவ முடியும். அல்லாஹ் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் சிறந்த சமூகமாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர். உங்களை சிறந்த சமூகமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எதற்கு? நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நன்மை எப்போது ஏவுவார்கள், தீமையை எப்போது தடுப்பார்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அறிந்தால்தானே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, ஒரு சஹாபி, ஏழை மிக்க ஒரு சஹாபி, உணவுக்கு வழி இல்லாத ஒரு சஹாபி, தெருவிலே படுத்து கிடப்பார். புகாரி அவர்கள் கழுத்தின் மேல் சஹாபாக்கள் நடந்து செல்வார்கள், மக்கள் நடந்து செல்வார்கள். ஏதோ பைத்தியக்காரன் படுத்து கிடக்கிறான் என்று. அந்த அபூ ஹுரைரா இல்லை என்றால் ஒரு புகாரி உருவாகி இருக்க முடியுமா? அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வர்தா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அருகிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு ஹதீஸையாவது அறிவித்து தர மாட்டார்களா? அல்லாஹ்வின் அறிவிப்பை, அல்லாஹ்வுடைய தூதரின் இல்மை சுமப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலிலே காத்து கிடந்த அந்த அபூ ஹுரைரா இந்த சமூகத்திலே வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே கொண்டு வந்திருக்கலாம். இல்மிலே, அந்த இல்மின் தேட்டத்திலே, அந்த மார்க்க அறிவின் தேட்டத்திலே அந்த அபூ ஹுரைராவை போன்று எவ்வளவு பேரை உருவாகி இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அபூ ஹுரைரா இல்லை என்றால் ஒரு புகாரி உருவாகி இருக்க முடியுமா? ஒரு புகாரி இல்லை என்றால் ஒரு முஸ்லிம் உருவாகி இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் இல்லை என்றால் அபூ தாவூத் உருவாகி இருக்க முடியுமா?
ஒரு அபூதாவூதும் ஒரு புகாரியும் இல்லை என்றால் இமாம் ஷாஃபி உருவாகி இருக்க முடியுமா? இமாம் அபூ ஹனீஃபா உருவாகி இருக்க முடியுமா? அஹ்மது பின் ஹம்பல் உருவாகி இருக்க முடியுமா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். யார் அவர்களை உருவாக்கியது? அவர்களை உருவாக்கியது யார்? அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்தது யார்? இந்த உலக கல்விகள் இந்த சிறப்பை கொடுக்குமா? இமாம் புகாரியுடைய பெயரை சொல்லும்போது என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்கிறீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பார்த்திருக்கிறீர்களா? அவரை பார்த்திருக்கிறீர்களா? அவருடைய உருவம் உங்களுக்கு தெரியுமா? அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்று தெரியுமா? அதை சொல்ல வைத்தவன் யார்? அல்லாஹ். யாருக்காக, எதற்காக சொல்ல வைத்தான்? அவர்கள் சுமந்திருந்த அந்த மார்க்க கல்வியின் காரணமாக. உண்மையா இல்லையா? உலக கல்வியை கற்றதற்காகவா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிறோம்? அவருக்காக இந்த காலத்திலே துஆ செய்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஒரு ஷாஃபியுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வர வைக்கிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு நாளை மறுமை வரை உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய கூட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளையை இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மிகப்பெரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராகவோ மாற்றினால் முடியுமா? அந்த கல்வி அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பை கொடுக்கும். இறந்தவுடன் அவரையும் மறந்து விடுவார்கள், அவர் கற்ற கல்வியையும் மறந்து விடுவார்கள். 3 அமல்கள், 3 அமல்கள் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய கபரில் வந்து உங்களுக்கு நன்மையை சேகரித்துக் கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா, சதகத்துல் ஜாரியா. அதில் ஒன்று என்ன? மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தவர். அந்த கல்வி பரவி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருடைய சிந்தனைகளையும் அவர் கூடிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் முஸ்லிம்களின் நாவிலே அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்குவார். இதை விட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு என்ன சிறப்பு வேண்டும்? என்ன சிறப்பு வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உருவாக்குங்கள் இந்த சமூகத்தை. மறுபடியும் ஆலிம்கள் வாழக்கூடிய எந்த ஆலிம்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று அதை மட்டுமே மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை எடுத்து கூறுவதில் ஊரையோ நாட்டையோ கலாச்சாரத்தையோ பயப்படாத, அல்லாஹுவை மட்டும் பயந்து வாழக்கூடிய, அதில் வரக்கூடிய எதிர்ப்புகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்குங்கள். உங்கள் பிள்ளையை உருவாக்குங்கள் என்று சொல்லுகிறேன். உருவாக்குங்கள் என்று சொன்னால் யாரையோ உருவாக்குவோம் என்று சொல்லவில்லை. உங்கள் பிள்ளைகளை, 3 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளையை மார்க்கத்திற்காக ஒப்படையுங்கள். ரப்பே, உன்னுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக என் பிள்ளையை அனுப்பி இருக்கிறேன், அவனுக்கு மார்க்க ஞானத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த சமூகத்திற்காக உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள். நாளை மறுமையிலே அதற்காக அல்லாஹ் உங்கள் குடும்பத்திற்கு சொர்க்கத்தை கொடுப்பான், உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனுடன் சேர்த்து இந்த உலக கல்வியில் ஏதாவது கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிந்தால் கற்றுக் கொடுங்கள், தவறில்லை. ஆனால் நோக்கம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வியின் நோக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ், அஸ்ஸபுர் ஒரு ஆலிமுக்கு தேவையான முக்கியமான பண்புகள். அவன் பேசினால், அவன் மார்க்கத்தை எடுத்து சொன்னால் எதற்கு? என்னை உலமா, என்னை ஆலிம், பெரிய பேச்சாளர் என்று பேசுவதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக என் ரப்புடைய மார்க்கத்தை சுமக்கிறேன், அந்த மார்க்கத்தை மக்களுக்கு ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை இது. அது உலமா உவரத்துல் அம்பியா, நபிமார்களின் பணிகளை செய்யக்கூடியவர்கள் உலமாக்கள். புரியவில்லை சமூகத்திற்கு சிறப்புகள். அதனால்தான் உலமாக்களுக்கு கண்ணியமே கிடையாது, சமூகத்தில் கண்ணியமே கிடையாது.
ஒரு சட்டையை கலட்டி மாற்றுவது போன்று இன்று பள்ளியின் இமாம்கள் மாற்றப்படுகிறார்கள். ஏன்? சத்தியத்தை எடுத்து சொன்னதால், வட்டியை பற்றி பேசியதால், வரதட்சணை பற்றி பேசியதால், தௌஹீதை பற்றி பேசியதால். எங்கே கண்ணியம் இருக்கிறது மார்க்க கல்விக்கு? எங்கே கண்ணியம் இருக்கிறது உலமாக்களுக்கு? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளை ஆலிம்களாக வளருங்கள். உங்கள் பிள்ளைகளை மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய, மார்க்கத்திற்காக ஒப்படைத்த பிள்ளைகளாக வளருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸுடைய ஞானத்தையும் கொடுத்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்புகளையும் மதிப்பையும் கண்ணியத்தையும் இந்த பூமியிலும் வானத்திலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். மலக்குகள் அவர்களுக்காக துஆ செய்வார்கள், ஜின்கள் அவர்களுக்காக துஆ செய்வார்கள், கால்நடைகள் அவர்களுக்காக துஆ செய்யும். கடலிலே வாழக்கூடிய அத்துணை கோடி படைப்பினங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும். உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்விக்காக நீங்கள் அனுப்புங்கள், படிக்க வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆளுங்களாக மார்க்கத்தை சுமக்கக்கூடிய உலமாக்களாக மாற்றுவோமா? இன்ஷா அல்லாஹ் உறுதி கொடுங்கள். இன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில், ரப்பே என்னுடைய பிள்ளை 3, ஒரு பிள்ளையை ஒரு ஹாஃபிதாக உன் குர்ஆனை சுமக்கக்கூடிய பிள்ளையாக மாற்றுகிறேன், ஒரு பிள்ளையை ஆலிமாக உன் மார்க்கத்தை சுமக்கக்கூடிய மாணவனாக மாற்றுகிறேன். ரப்பே எனக்கு உதவி செய்கின்ற அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை நல்குவானாக. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத தன்மையை எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் உங்கள் தலைமுறையினருக்கும் அல்லாஹ் கொடுத்து அறிவுரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருனி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிபு தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டதால் அந்த தொழுகைக்காக இடைவெளி விட்டு அந்த இடைவேளைக்கு பிறகு மகரிபு தொழுகை முடிந்தவுடன் சகோதரர் சிஎம்என் சலீம் அவர்கள் கல்வியை பற்றிய விழிப்புணர்வை நாம் அடைந்து விட்டோமா என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரைக்கு பின்னர் நம்முடைய பயிலரங்கிலே பயின்ற மாணவியருக்கு பரிசளிப்பு இருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.